Hello friends, welcome to Subbu Creation. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு போண்டாவும் சேமியா பால் பாயசமும் செய்யலாம். இதுக்கு ரோஸ்டட் சேமியா வாங்கி அதை தேவையான அளவு எடுத்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். அதுபோல் கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி தேவையான அளவு முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல வாசம் வரும்போது எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம சேமியாவோடு சேர்த்துக்குவோம். சேமியாவுக்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துட்டு அதில் சர்க்கரை சேர்த்து கொதிக்க வைக்கணும். இதுக்கு தேவையான நல்ல க்ரீம் மில்காக வாங்கி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா பொங்கி வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சேமியா நல்லா வெந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ 100 கிராம் சேமியாவுக்கு 100 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். அதிகமாக இனிப்பு வேணும்னா இன்னொரு 50 கிராம் சேர்த்து போட்டுக்குங்க. இதிலேயே ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி எல்லாம் போட்டாச்சு. இந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா சேமியாவோடு சேர்ந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கொதிக்க வைப்போம். அப்பப்போ கிண்டி கொடுத்துக்கணும், அடி பிடிக்காமல். அப்போ தான் நல்லா வெந்து வரும். வறுக்காத சேமியாவாக இருந்தால் நம்ம நெய் ஊற்றி கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கணும். இப்போ தேவையான அளவு சேமியா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா கலக்கிட்டால் சேமியா பால் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. இதுக்கு மேட்சிங்காக நம்ம உருளைக்கிழங்கு போண்டா செய்யலாம். எப்பவும் பஜ்ஜி வடைன்னு செய்கிறதுக்கு பதிலாக இது போல் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் மாற்றமாக இருக்கும். அதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்து வேக வச்சுருக்கு. குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கு. இதை தோலை உரிச்சிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மீதி பொருள் கொத்தமல்லி ஒரு 1/2 கப் நறுக்கி வச்சுருக்கு பொடியாக. வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி பொடியாக வச்சுருக்கு. பச்சை மிளகாய் தூளாக நறுக்கி வச்சுருக்கு. இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து வறுக்கணும். இப்போ போட்டாச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அந்த உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு சீக்கிரமாக அந்த வெங்காயம் வதங்கிடும். கொத்தமல்லி இலையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி கொடுத்து வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி கலக்கிக்கலாம். இதுக்கு மேல் மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவும் 1 கப்பு கடலை மாவும் எடுத்து வச்சுருக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி கெட்டியாக கரைச்சிக்கலாம். இதுக்கு பதிலாக நம்ம பஜ்ஜி போண்டா மிக்ஸ் விற்கிதில்ல, அதை வாங்கியும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வீட்டிலே தான் செய்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மேல் மாவுக்கு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக கலக்கிக்கணும். அந்த உருளைக்கிழங்கு நம்ம உருட்டி வச்சு போடும் பொழுது அதில் நல்லா கோட்டாகிற அளவுக்கு திக்காக இருக்கணும் மாவு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம திக்காக கலந்து வச்சுக்கலாம். கலந்துட்டு அந்த உருளைக்கிழங்கு ஆறணுன்னு நம்ம சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்குவோம். பாருங்கள், இப்போ நல்லா மாவு மேலே எடுத்து போட்டால் நல்லா ஒட்டுற அளவுக்கு திக்காக இருக்குது மாவு, மேல் மாவு. அதுபோல் நீங்களும் கலக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த உருட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கிறதுல நினச்சி எல்லா பக்கமும் மாவு போடுற மாதிரி நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் தூக்கி போடணும். எண்ணெய் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 5-6 போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா பரட்டி கொடுத்து நல்லா பொன்னிறமாக வேக வைக்கணும்.
நெல்லிக்காய் அளவு சைஸ்லேயோ இல்லை உங்களுக்கு தேவையான அளவுலேயோ உருட்டிக்குங்க உருளைக்கிழங்க. அதை வந்து நம்ம டிப் பண்ணி இப்படி போட்டு எடுக்கணும். மேல் மாவு போடும்போது கொஞ்சம் சிந்தும், அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா போட்டுடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்தோன்னா நம்ம எடுத்துக்கலாம். இதே போல் மீதி மாவையும் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.